ஏமன் நாட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவிலேருந்து நிமிஷா பிரியா அப்படிங்கிற லேடி அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டு மரண தண்டனை கொடுத்துருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் சொல்லுது, எப்பா மனிதாபிமான முறையில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இன்னும் ஒரே மாதத்துக்குள்ளே அந்த மரண தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்னு அங்கே உள்ள அதிபர் சொல்கிறாங்க. எப்படி யோசிச்சு பாருங்களேன், இன்னும் 30 நாளைக்குள்ளே தான் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவங்க வந்து இந்த மரண தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ரத்த பணம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறை தான். என்னது இதெல்லாம்? யார் இந்த நிமிஷா பிரியா? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் மரண தண்டனை ஒரே மாதத்துக்குள்ளே? ரத்த பணம்னா என்ன அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல நிமிஷா பிரியா யார் அப்படின்னு பார்ப்போம். அப்போ தான் மொத்த கதையும் புரியும். இந்த நிமிஷா பிரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு பக்கத்தில் கேரளா இருக்குல்ல, அங்கே தான் பிறகுறாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக நல்லபடியாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு வைங்க. நல்லபடியாக படிக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இவங்க வந்து நர்ஸுக்கு படிக்கிறாங்க. ஒரு 20 வயசு இருக்கும். அப்போ நம்ம வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், அதனால் வந்து வெளிநாடு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க சூஸ் பண்ண நாடு தான் ஏமன். ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் வந்து ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்கிது. அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு காசு பணம் வருது, அதை வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20 வயசுக்கு நெருக்கமாக தானே ஆகுது. இவங்க போகிறது 2008. ஏகப்பட்ட வருஷம் ஆகிட்டுல. இப்போ 2008 போகிறாங்க. நல்லா அப்போயே என்ன வருமானம் கொடுக்குறாங்களோ அந்த வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து ஒரு 2-3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ தான் சரி கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வீட்லேயும் சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ அங்கேருந்து வா, கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக 2011 ஏமன்லேருந்து இங்கே கேரளா வராங்க. எங்கள் மாப்பிள்ளையும் பார்த்து வச்சுருக்காங்க, 2 பேருக்கும் பிடிக்குது. 2 பேருக்கும் இங்கே கேரளாவில் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே, இங்கே இருந்தால் ஒன்றும் பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது, என்னமோ கொடுக்குறதான் கொடுப்பாங்க, நம்ம வந்து மறுபடியும் அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு இந்த லேடி முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக தன்னோட ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு கேரளாவிலேருந்து ஏமனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த லேடி வந்து நர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அவருக்கு வந்து ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணுறாங்க, ஒரு எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்குறது. இப்படி 2 பேரும் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வருமானத்தை வீட்டுக்கு அனுப்புறது, இவங்க வச்சுக்கிறது, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படியே நாட்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அங்கேயே வந்து குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே, இன்னும் வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஏன் இங்கே ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணக்கூடாது, அதில் நல்ல வருமானம் வரும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏமன் கண்ட்ரியில் நம்ம நினச்ச மாதிரி உடனேலாம் போய் ஒரு கடையோ ஒரு இதை வந்து வச்சிட முடியாது. அங்கே உள்ள யார் குடியுரிமை வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பார்ட்னர் மூலம் வந்து கடை வைக்கலாம், சரி அது மூலம் வைப்போம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போதே வறுமை வந்து கொல்ல ஆரம்பிக்குது. சரி ஓகே, நம்ம இங்கே இருந்தால் ஆகாது அப்படின்ட்டு அந்த நிமிஷா பிரியாவோட ஹஸ்பண்டும் அவங்களோட சின்ன வயசு மகள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து ஊருக்கு வராங்க. இங்கே கேரளாவில் வந்து சில நாட்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து போயிட்டுருக்கு. நிமிஷா பிரியா மட்டும் இப்போ அங்கே இருந்து நர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அடிக்கடி வந்து ஒருத்தர்லாம் வந்து வந்துக்கிட்டு இருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மகதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள். இவர் வந்து ஒரு துணிக்கடை வச்சுருக்காருங்க. அதுலேருந்து அவருக்கு வருமானம் வருது. இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டு போகிறது. இப்படி இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த மகதியை வந்து அந்த ஹஸ்பண்டுக்கும் வந்து தெரியும், அவரோடையும் நல்லா வந்து பேசியிருந்திருக்காரு. இப்படி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே குடும்ப ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஏன் பார்ட்னர் வச்சுக்கக்கூடாது, அதாவது அந்த கடைக்கு கிளினிக் புதுசாக வைக்கிறதுக்கு அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதை பெண்டிங்கில் போகிறாங்க. ஏன்னா காசு பணம்லாம் தேவைப்படுது. ஒரு ஏமன் கண்ட்ரியில் கொண்டு போய் ஒரு கிளினிக் வைக்கணும்னா காசு பணம் எவ்வளோ தேவைப்படும், பார்ட்னராக இருந்தாலும் காசு கொடுக்கணும்ல. இப்படியே மனசுக்குள்ளே யோசனை போயிட்டுருக்கு. சரி கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டுருவோம் அப்படின்னு நிமிஷா பிரியா யோசிக்கிறாங்க. அப்படி ஊருக்கு வரும்போது அவங்க மட்டும் வரலை, அந்த மகதின்னு சொன்னல அவங்களையும் கூட்டிட்டு வராங்க. இப்படி 2 பேர் கேரளாவுக்கு வராங்க. இங்கே வந்து சில நாட்கள் போகுது. இங்கே ஊருக்கு நிமிஷா பிரியா வந்ததுக்கான முக்கியமான காரணம் தன்னோட பொண்ணுக்கு வந்து பேரை சூட்டுற விழா வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இங்கே வந்து அந்த பணிகள்லாம் போகுது. மகதியும் வந்து இங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இப்படியே வந்து அங்கே நாட்கள் போகுதா, கிட்டத்தட்ட 1 மாதமாக என்னமோங்க இங்கே வந்து இருந்துட்டு அந்த நிமிஷா பிரியாவும் மகதியும் முன்னாடி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போய் அந்த கிளினிக் வைக்கணுங்கிறதான் பிளானு. அவங்க முன்னாடி போயிடுறாங்க. பின்னாடியே அவங்க அந்த ஹஸ்பண்டும் அந்த மகளையும் கூட்டு வரணும் தான் நினப்பு. ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஆச்சு, ஏமனில் ஒரு உள்நாட்டு போர் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு. இப்போ என்னென்னா அங்கே விசா வந்து தடுத்து வச்சிடறாங்க, இப்போ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. இது ஒரு பெரிய சிக்கலாகிடுது. தன்னோட ஹஸ்பண்டையும் மகளையும் கூட்டு வர முடியாமல் இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகிட்டு இவங்களுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்போவும் இங்கே ஃபோன் கால் தான் பேச முடியுது, அவங்கள வரவே வைக்க முடியல. அவங்க வந்து இங்கே இருந்துக்கிட்டு உள்ளூர்லேயே இருந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிமிஷா பிரியா மட்டும்
இந்த மகதியோடு சேர்ந்து கிளினிக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு கடன்லாம் வாங்கினதாக சொல்லப்படுது. எப்படியோ 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. சரி, இன்னமும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்டா, காசு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த நிமிஷா பிரியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ அந்த மகதியோட ஒரிஜினல் முகம் தெரியலை. இப்படி அந்த இது ஆரம்பித்து நாட்கள்லாம் போயிட்டுருக்குங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு, வருமானம் ஏதோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வைங்களேன். இப்படி போகும்போது தான் அந்த மகதி வந்து அவரோட ஒரிஜினல் முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறாப்புல. அந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ஏதாவது வருமானம் வருது அப்படிங்களா அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது. பார்ட்னர்னால் பாதி தானே வந்து பிரிச்சுக்கணும். ஆனால் அவர் பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கண்ணா பின்னாடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் போதைப் பொருளுக்கெல்லாம் அடிக்ட் அப்படின்னு. போதைப் பொருள்லாம் வந்து அடிக்ட் ஆகி ரொம்ப மோசமாக இருந்துக்கிட்டு இருக்காப்புல. பணத்தை எடுத்துகிட்டு போகிறது, மிரட்டுறது, சில நேரம் எப்படின்னு வந்து போய்கிட்டே இருக்குது. சில நேரம் நான் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டுறது. இந்த லேடி வந்து ஒரு கட்டத்தில் வந்து செம்ம காண்டாகி பேசுகிறாங்க. அதுலேருந்து 2 பேருக்குள்ளே ஒரு பயங்கர விரிசல் ஏற்பட்டுது. நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு அடிக்கடி துப்பாக்கி வச்சு மிரட்டி பணத்தை எல்லாம் வந்து பிடுங்கிட்டு போகிறது. இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது. சரி, என்னடா பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாத போல் அப்படின்னு வந்து நிமிஷா பிரியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் ஹஸ்பண்ட்டு வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் அங்கே வந்து பெருசாக கண்டுக்கலை. இப்படியே சில கேஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒன்றுமே பெருசாக கண்டுக்காமல் இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு வாட்டி கேஸ் கொடுக்க போகும்போது இவங்களே பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. 6 நாள் இந்த லேடி அங்கே ஜெயிலில் இருந்திருக்காங்க, எந்த தப்புமே பண்ணாமல். இப்படி அங்கே ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருந்தால் அவன் பணத்தை அடிச்சுட்டு போயிடுறான், நம்ம இங்கே கிளினிக் வச்சோம் ஒன்றுமே வந்து பெருசாக இல்லையே, இவனை போய் நம்பி இது பண்ணோம் ஒன்றும் இது இல்லை அப்படின்ட்டு சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு, அவன் இருக்கான்ல மகதி, அவன் வந்து இந்த பாஸ்போர்ட் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டான். ஏன்னா அந்த லேடி ஊருக்கு போயிட்டா நம்மளுக்கு காசு வராது அப்படின்னு அவன் வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டான். அதை தாண்டி ஊருக்கு பேசுகிறதையும் வந்து கட்டுப்படுத்துகிறான். இது மாதிரி அதிகம் ஊருக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான், மிரட்டுறான் அந்த மகதி. இப்படி வந்து போயிட்டுருக்குதுங்க. இதை தாண்டி மகதி வந்து இன்னும் சில வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கான். அது என்னென்னா, இங்கே ஊருக்கு வந்தான்ல கேரளாவுக்கு, அப்போ கேரளாவுக்கு வரும்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்த கல்யாண ஃபோட்டோ இருக்குல்ல அதை சுட்டுட்டு போயிடறான். அது அப்போ அவங்களுக்கு தெரியாது. அங்கே சுட்டுட்டு போய் அந்த ஹஸ்பண்டு ஃபோட்டோவை மட்டும் மாஃபிங் பண்ணி இவன் ஃபோட்டோவை வச்சு நிமிஷாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு அங்கே ஊரு பூரா வந்து சொல்லியிருந்திருக்கான். இப்படி சில வேலைகளையும் பண்ணியிருக்கான். என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு இந்த நிமிஷா பிரியாவுக்கு சமகாண்டு. தன்னோட மகளை வேற வந்து பார்க்க முடியலையா, எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, இவன்ட்ட இங்கே வந்து சித்திரவதைப்படுறதுக்கு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, பாஸ்போர்ட் வந்துட்ட மாட்டிக்கிடல, அதை பிடுங்கணும்ல. அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப்பை கேட்குறாங்க. அது யாருன்னா, இவங்களுக்கு கிளினிக்கு அடிக்கடி வர ஆள். அவர் வந்து அங்கே உள்ள சிறைச்சாலையில் அங்கே ஒரு கண்காணிப்பாளராக வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாங்க. அவருக்கு வந்து நடக்கிற எல்லா விஷயமும் வந்து தெரியும். அவர் சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ வந்து போய்டு, அங்கே ஊருக்கே போய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன சார் பண்ணுறது அப்படிலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நீ தான் நர்ஸாக இருக்குல்ல, நீ வந்து இந்த மயக்க மருந்து கொஞ்சோண்டு கொடுத்து அவன் எங்கே பாஸ்போர்ட் வச்சுருக்கானோ அதை போய் எடுத்துகிட்டு போய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு முதல்ல ஒரு மயக்க மருந்து எடுத்துகிட்டு போய் எப்படியோ கொடுத்துட்டுறாங்க. அவன் அந்த மயக்க மருந்தை குடித்ததுக்கப்புறம் மயங்கிடுவான்னு பார்த்தா குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் தான் அந்த போதை மருந்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கானே, அது எப்படி அவனுக்கு போதையாகி மயங்குவான். அது இல்லாமல் அப்படியே குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கான். சரி, இப்போ பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அடுத்த கிட்ட பிளானுக்கு போகிறாங்க. இப்போ தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நல்ல இன்னும் கொஞ்சம் பவரான மயக்க மருந்து கொடு அப்படின்னு. இப்படி மயக்க மருந்து இன்னும் நல்லா, அதாவது சாகடிக்காத அளவுக்கு ஒரு மயக்க மருந்தை வாங்கி அதை கொண்டு போய் அப்படியே வந்து கொடுத்துட்டாராங்க. அப்படி மயக்க மருந்து இது பண்ணோன்னே அவன் நல்லா மயங்கிடுறான். சரி, பாஸ்போர்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு, இந்த மகதி அந்த மயக்க மருந்தில் இறந்து போகிறாப்புல. இப்படி மூச்சாலாம் இல்லைன்னொன்னே இந்த நிமிஷா பிரியாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து புரியலை, என்னடா அது இவன் இப்படி கிடக்கிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியலை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க ஃப்ரெண்டு அட்வைஸ் படி, சரி ஓகே நம்ம இப்படியே போட்டு போகிறோன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு உடம்பை கட் பண்ணி இந்த தண்ணி தொட்டி இருக்கும்ல அதில் வந்து வீசுகிறாங்க உடம்பை. சரி, வீசிட்டு போயிடுவோம், நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு வீசுகிறாங்க. வீசிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்றாங்க. இங்கே போலீஸ் வந்து பார்க்குது, யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போலீஸு பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அங்கே தீவிரமாக விசாரிக்கும் போது நிமிஷா பிரியா தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவங்கள அந்த ஏமன்னாட்டுவில் கண்டுபிடிக்க முடியாதான்னு அவங்க தானே போலீஸு பயங்கரமாக தேடி வலை விரித்து 2 பேரை வந்து கைது பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் கைது பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துறாங்க. அங்கே விசாரணைகள்லாம் போய்கிட்டுருக்கு. அது வரைக்கும் ஜெயிலில் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. விசாரணை போய்கிட்டே இருக்குதாங்க. இப்படி சில வருஷம் போனதில் சரி இவங்க பண்ண தப்பு தான்ப்பா, இதுக்கு மரண தண்டனை தான் சரி அப்படின்னு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க.
ஆனால் உடனே நிறைவேற்றலை. 2020 மரண தண்டனை கிடைக்கிது. அப்படியே ஜெயிலில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நாட்கள் போகுது. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜெயிலில் இருந்தாலும் இங்கே கேரளாவில் உள்ளவங்களுக்கு வீடியோ கால் பேசலாம். ஏன்னா மகளுக்கு ஒரு சின்ன வயசாக ஆகுது, அதனால் வந்து வீடியோ கால் பேசலாம். இப்படி வீடியோ கால் அடிக்கடி பேசுகிறாங்க. அதில் சொல்கிறாங்க, நான் கொலை பண்ணல, இது மாதிரி நான் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு வரலான்னு நினச்சேன். அப்போ அது டோஸு கூட போய் அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அழுதுகிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் நடந்து போச்சுல, என்ன பண்ண முடியும்? இப்படி அழுதுகிட்டு சொல்கிறாங்க. தன்னோட மகளை வந்து நேராக பார்க்க முடியலேன்னு வருத்தப்படுறாங்க. இப்படி அடிக்கடி வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்களா. இங்கே கணவர் வந்து இதெல்லாம் வருத்தத்தில் இருந்தாலும் அவருக்கு அங்கே காசு தேவைப்படுதில்ல, அதனால் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே இவங்க ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பிக்கணும் அப்படின்னா வெளில போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் மேல்முறையீடு, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. அங்கே உள்ள உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே இந்த விசாரணை வருது. விசாரிக்கிறாங்க. ஓ, இதான் பிரச்சனையா அப்படின்னு விசாரிச்சுட்டு அவங்க 2023 கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்பா நீங்கள் பண்ணது தப்பு தான், உங்களுக்கு மரண தண்டனை தான் சரி அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இனிமேல் எங்கே போக முடியும்? உச்சநீதிமன்றமே கன்ஃபார்ம் பண்ணால் எங்கே போக முடியும்? அடுத்து அங்கே அதிபருக்கு போகிறாங்க. அங்கே உள்ள அதிபர் வந்து பார்த்துட்டு சரி ஓகே இதான் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க மரண தண்டனை கொடுக்கணும், ஆனால் ஒரே மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நடந்தது இப்போ தாங்க, இந்த டிசம்பரில் தான். இன்னும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேறிடும். இது அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. என்னடா இது இன்னும் ஒரே மாதத்தில் நிறைவேற்ற போகிறாங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு நாட்டோட அதிபர் சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நிறைவேற்றிடுவாங்கள்ல. இது வந்து இங்கே அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து போராடி ஏமனுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே சட்ட பிரச்சனை எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதுதான் ரத்த பணம் அப்படின்னு சொல்லப்படுற முறை. என்னடா ரத்த பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகதி வந்து இறந்தாப்புல இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கும். ஒன்று ஒய்ஃப் இருக்கலாம், இல்லாட்டி அப்பா அம்மா இருக்கலாம். அவங்கள்ட்ட இது மாதிரி முறையிடுறது. இப்போ நாங்கள் வந்து தெரிஞ்செல்லாம் இதை பண்ணலை, இது மாதிரி ஆகிடுச்சு, நீங்கள் எவ்வளோ ரூபா பணம் கேட்குறீங்க, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான் இந்த ரத்த பண முறை. இப்படி பேசிட்டாங்க, அவங்க வந்து மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், இவங்களுக்கு மரண தண்டனை கிடையாது. ஒரு அதிபரே மரண தண்டனை வந்து சொல்லியிருந்தாலும் அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க மன்னிச்சிட்டா அந்த மரண தண்டனை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சட்டம் சில நாடுகளில் இருக்குது. அதில் ஏமனும் ஒன்று. இதை வந்து இவங்க வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறை வந்து ஒரு வக்கீல் வந்து நியமிக்கிறாங்க இந்த ரத்த பண முறையை வந்து பேசுகிறதுக்கு. அந்த வக்கீல் வந்து சொல்கிறாப்புல, எனக்கு $40,000 வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. அதில் $20,000 முதல் தவணையாகவும் 2வது தவணையாக $20,000 வேணுங்கிறாப்புல. என்னடா $40,000 வந்து பெரிய காசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, 34 லட்சம் ரூபா. எங்கே போகிறது? க்ரௌட் ஃபண்டிங் மூலம் பணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வசூல் பண்ணி $20,000 முதல்ல நெருக்கமாக கொடுத்துட்றாங்க முதல் தவணையாக. அங்கே முதல் தடவை பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இப்படி போனாலும் ஒன்றும் பெருசாக இதாகலையா. 2வது பேச்சுவார்த்தை வரும்போது தான் $20,000 வக்கீல் கொடுக்கணும்ல, அதுக்கு பணம் வந்து இல்லை. ரோட் ஃபண்டிங் மூலம் பெருசாக பணம் இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வக்கீல் வந்து இழுக்கடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இங்கே வந்து பேச முடியலை, அப்படியே பெண்டிங்கில் போட்டுறாங்க. இங்கே அந்த ரத்த பண முறை வந்து அவங்க ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்கன்னா 2.5 கோடி ரூபாயிலேருந்து 3.5 கோடி ரூபா வந்து கொடுக்கணுமா. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ கேட்டு இவங்க பணத்தையெல்லாம் வசூல் பண்ணி கொண்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா இங்கே மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இது வந்து போய்கிட்டே இருக்குது. பட் அந்த 2வது பேச்சுவார்த்தையும் நடக்கலை. இந்த ரத்த பண முறை அப்படியே வந்துருக்கு, பெண்டிங்லேயே கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க பண்ணால் தான் இந்த மரண தண்டனையை தடுத்து நிறுத்தலாம், இல்லாட்டி கிடையாது. இந்தியன் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லிட்டு இருக்கு, இந்தியன் வெளியுறவுத்துறையும் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அவங்க பல வழிகளில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஈரானும் சொல்லியிருந்திருக்கு, நான் முதல்ல சொன்னல, ஈரானும் சொல்லியிருந்திருக்கு, நாங்கள் மனிதாபிமான முறையில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயம் ஏமனில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. இன்னும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் மனசுக்கு என்னங்க தோணுது? இந்த சம்பவத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.